Hi, hello, vanakkam. This is Kishore from Madarasi Vlogs once again. யார் செய்த தவமோ தெரியல, கடைசியா RX100 நம்ம கையில இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்குது இந்த வண்டியை இதை ரிவ்யூ எடுக்க முடியாது. ஏன்னா திஸ் இஸ் லெஜெண்டரி பைக். இதை வந்து ரிவ்யூ எடுக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்றலாம் தெரியல. எனக்கு இது பார்க்குறப்பே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அது எப்போ RX100 ஓட்டினாலும் அதோடைய க்ரேஸ் கண்டிப்பாக மாறாது. அது இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா மை காட் ரொம்ப நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வண்டி. இதை நானே விலைக்கு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்றாரு, அடம் பிடிக்கிறாரு. ப்ளஸ் இப்போ வந்து நம்ம vlog மூலிமா அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஒர்க்கிங் இன் IT, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பரிதாபங்கள்னால அவரால் இந்த யூசர் ரிவ்யூக்கு வர முடியலை. அதுக்கு பதிலாக அவருடைய கசின் வந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட அப்பாச்சி RR310 ரிவ்யூ பண்ணோம். ஸோ அவர் தான் திரும்பி வராரு. எஸ் பிரதர், வெல்கம். ஸோ வெல்கம் அகெயின். ஹலோ ஆல், வணக்கம். ஸோ RX100 அது அந்த RX100ன்னு பேர் சொல்கிறப்பே எனக்கு ஒரு போதும், அது எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடும். ஸோ எனக்கே ஒரு வைப்ரேஷன் ஆகுதுங்க. RX100ன்னு சொன்னாவே ஒரு வைப்ரேஷன் ஆகுது. எவ்வளவோ வண்டி நானும் தேடி இருக்கேன் பிரதர். எனக்கு வந்து ஒரு நல்ல RX100 சத்தியமாக இது வரைக்கும் கிடைக்கல. கண்டிப்பாக பிடிச்சிடலாம் ப்ரோ. ஏன்னா இப்போது நீங்கள் அந்த பழைய ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. அந்த வண்டியில் ரிவ்யூ கொடுக்குறப்ப என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் தான் ஏதோ ஒன்று பண்ணுது, அதை கூஸ் பம்ப்ஸு. நானும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் 1 கோடி ரூபாய் போட்டு வந்து என்ன வண்டி கொண்டு வந்து நிறுத்தினாலும் இந்த வண்டிக்கு இருக்க க்ரேஸ் வந்து நான் போய் சேர்கிற அளவுக்குமே எனக்கு போகாது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ லேக்ஸ் போட்டு நீங்கள் வண்டி வாங்கிட்டு நீங்கள் வில்லேஜ் சைடோ சிட்டி சைடோ போனீங்கன்னா இது ஏதோ 1 லட்ச ரூபா வண்டி, 2 லட்ச ரூபா வண்டி அப்படின்னா, இந்த வண்டி மாதிரி ஒரு வண்டியை இது அதாவது ஒரு 100 எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக கிளாஸியாக ரெடி பண்ணிவிட்டு போய் நிறுத்துனீங்கன்னா உங்கள் தாத்தாவே வந்து இங்கே இது வந்து இந்த வண்டி எப்படி இருக்குது, என்ன ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போறியான்னு கேட்பாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு லெகசி, பியூர் அந்த லெகசி, அந்த ஃபார்ம் வந்து இந்த வண்டிக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படியே அந்த ரட்சகனில் வர நரம்பு பொட்டிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரிவ்யூவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கசின் வந்து பயங்கரமாக துடிக்கிறாரு. RX100 பேர் சொல்லிடுறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த வண்டியில் வந்து நிறைய மாடிஃபை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ஸை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். பேசிக்காக எனக்கு இந்த வண்டியை சொன்னோன்னே வந்து எனக்கு இந்த 2 ஸ்ட்ரோக் இதோடைய சவுண்டுக்குன்னே வந்து இப்போ வரைக்கும் பீப்புள் ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வண்டியில் என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கீங்கன்ற பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மேஜர் மாடிஃபிகேஷன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டர்ட் பைக்கோட டூம் செட் கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி மட்கார்டும் ஒரே மாதிரி ரெட்டாகவே கிடச்சோம்னா நாங்கள் அதில் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு இதில் மெயினான ஒரு அட்ராக்ஷன் என்னென்னா, நானும் ஒரு 6.3 இருப்பேன், அண்ணா ஒரு 6 ஃபீட் இருப்பார். ஸோ 2 பேருமே டாலாக இருக்கிறதுனால என்ன யோசிச்சோன்னா வண்டி ஹைட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஹைவேஸில் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே போனால் கொஞ்சம் ரொம்ப குமிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் யூடியூப்பு இந்த மாதிரி கொஞ்சம் மெக்கானிக்கோட ஐடியாஸ்லாம் கேட்டுட்டு லேத் போயிட்டு இங்கே சாஃப்ட் ரெடி பண்ணி இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்டை வந்து நம்ம என்னென்னா ஃபோர்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது இன்சர்ட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கு மேலே ரப்பர் போட்டு அதை மறைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சேலத்தில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு மேலே யாரும் போனதில்லை. நாங்கள் கொஞ்சம் ஹெவி ரிஸ்க்காக எடுத்து என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 3.5 இன்ச்சு போட்டிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ட்ராபேக்கும் வரல. இது மூலிமா காலில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நாங்கள் கையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது ஸ்டார்டிங் பாருங்கள், ஒரே கிக்கில் கையில் ஸ்டார்ட் ஆகிருச்சு. எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட், அதாவது என்ட்ரி லெவல் குவிக் த்ராட்டில் போட்டிருக்கு. இதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு பீக் பவர் கொடுக்கும். எப்பயுமே RX வந்து எப்பயுமே ரா பவர் கொடுக்கும். அதை இது கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடும் இந்த பவர். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே த்ராட் பண்ண முடியாது. இதிலே உங்களுக்கு ஃபுல் பவர் கிடச்சிடும் இந்த த்ராட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது ஒயர் கவர் மாதிரி. ஸோ இது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை பிடிச்சிக்கலாம். நாங்கள் வந்து நியான் க்ரீன் ஒரு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேண்டில் போட்டிருக்கு. ஒயிட் ஹேண்டில் பாரில் சும்மா பிளைனாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து ட்ராப்பர் மாதிரி சும்மா ஒரு லுக்குக்காக போட வேண்டியது தான். இதில் வந்து 2 ஹாரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரதர் கொஞ்சம் கீபோர்ட் ஆன் பண்ணுங்கள், ஹாரன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹாரன் ஸோ நான் சேலத்தில் பார்த்துறேன் இந்த மாதிரி ஹாரன்ஸ் தான் வந்து ஆட்டோவிலேருந்து RX100 வரைக்கும் எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. கிளி 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 கிளின்லாம் சவுண்டு வருது.
கண்டிப்பாக. ஸோ இது ரூட்ஸ் பிராண்டு போட்டிருக்காங்க, திஸ் கிளி ஹாரன். சூப்பருங்க. Yamaha லிப்ரோவோட சேக்கப் ஜெரை புதுசாகவே வாங்கி போட்டாச்சு. ஸோ இதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 1200 சம்திங் தான் வந்துச்சு. இன்னும் பேக்கில் ஒரு சின்ன மேஜர் ஒர்க் என்ன பண்ணணும்னா, டயரோட செட்டை கழட்டிட்டு ஜாவா ஹெச்டி அதுக்கு வரோட பேட்டர்ன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டயரு கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருக்கும், கிரிப் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கட் பண்ணி ஓட்டுறதுக்கு டயர் ப்ராடாக வரப்போ சூப்பராக இருக்கும். RX100 வந்துட்டு எப்படி சொல்கிறது, நான்லாம் 90s கிட்ஸு, 90ஸ்லாம் நோ மோர் கிட்டுங்க, ஆல்மோஸ்ட் 30 வயசு ஆக போகுது. இது நான் என்னுடைய தாத்தா ஜென்ரேஷன்லேருந்து அப்பா ஜென்ரேஷன்லேருந்து என்னோட ஜென்ரேஷன், என்னோட பசங்க ஜென்ரேஷன், அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த வண்டி ரொம்ப பிடித்தமான ஒரு வண்டி. இந்த வண்டியில் வந்து பேசிக்காக 100cc இன்ஜின் தான், பட் சிசியை வச்சு எடை போடக்கூடாதுன்றதுக்கு வெறும் 98cc தான் இது. பட் இதோட பீக் பவர் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஆல்மோஸ்ட்டாக மெக்கானிக்ஸ்லேருந்து யார்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா எல்லாருமே 140 ஓட்டியிருப்பாங்க. ஸோ அதோட பவர் டெலிவரி வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே Yamaha வந்து அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வண்டி வந்து நாங்கள் கையில் ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேசிக்கலி எனக்கு இந்த வண்டியில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்காது பிரதர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் தி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பட் மலையில் ஒரு 2 நாள் நிப்பாட்டிட்டோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா சேலமில் மழை பயங்கரமாக பெய்யுது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். ஸோ ஸ்டார்டிங் ட்ரபிள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மழையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தம்பிக்கு மழை பிடிக்காது, ஏன்னா கோச்சுக்கு வேறு ஏன் நனைவு விட்ட ஸ்டார்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்ல பண்ணுவான். அப்புறம் 2 தள்ளிட்டு ஓடி சோக்கை போட்டு அடித்தா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த த்ராட்டில் கொடுக்குறப்போ ஒரு அந்த பேட் ஆஸ்லேருந்து ஒரு ஸ்மோக் வரும் பாருங்கள், அது வந்து பார்க்கவே ஒரு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட ஃபோனில் வந்து ஸ்லோமோ போட்டுட்டு இன்ஸ்டா ஸ்டோரியாக போட்டிங்கன்னா அந்த பீட்டுக்கும் அந்த ஸ்மோக் அப்படியே துப்பும், சூப்பராக இருக்கும் அது. ஸோ ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக அவர் சொல்கிற மாதிரி மலைக்கும் இந்த தம்பிக்கும் ஆகாது. RX100, RX135, RXZ எதுக்குமே வந்து மழை பிடிக்காது. தப்பி தவறி மலையில் நிறுத்திட்டிங்கன்னா தயவு செஞ்சு கவர் போட்டு நிறுத்துங்க. ஸோ கொஞ்சம் உள்ள நீங்கள் எப்படி பேபிஸை பார்த்துக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் வண்டிகளை பார்த்துக்குங்க. பிகாஸ் இது ஒரு 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால 20 இல்லை 30. ஸோ இது வந்து இதுவும் 90s கிட்ஸ் தாங்க. நான் 90ல் பிறந்தேன். இது என்னை விட ஒரு 8 மாதம் ஜூனியர் தம்பி, அதனால் இவருக்கும் 30 வயசு ஆயிடுச்சு. அண்ட் வேறு என்ன பிரதர், இந்த வண்டியில் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் வந்து பேசிக்காக ஒரு நல்ல ரா பவர்டு வண்டி. ஸோ அதனாலேயே வந்து 2 ஸ்ட்ரோக் லவ்வர்ஸ் இன்னும் நிறைய ஹன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Yamaha RX100 இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வண்டி இது. எனி 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா 20 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஆயில் போட்டு தான் ஊற்றி ஆகணும். 2T ஆயில் கண்டிப்பாக ஊற்றணும். இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா as I told you ஒன்றுமே கிடையாது. எவ்ரி 6 months வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்ட போயிட்டு இந்த கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது, பிரேக் ஷூஸ் போயிருக்கா, இல்லை இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் லாங் இந்த வண்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக போகிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நிறைய ஸ்பேர்ஸ் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரேக் ஷூ மட்டும் போகும், அதுவும் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்லிங் தயவு செஞ்சு இப்போ வர நியூ ரைடர்ஸ் இனிஷியல் டார்க் இந்த வண்டியில் பயங்கரமாக இருக்குது. RX100 கண்டிப்பாக சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டியில் வந்து மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வெயிட்டுங்க. ஸோ ஈஸியாக வீலி ஆகும். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் விட்டு விளையாண்ட இப்போ ஆக்சிடென்ட். அண்ட் இப்போது இந்த வண்டி வந்து ப்ரொடக்ஷனில் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நியூஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் கமிங் டு தி FC பார்ட், எவ்ரி 15 years கண்டிப்பாக FC பண்ணுங்கள். எஃப்சின்றது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். நேராக RTO ஆஃபீஸ் போங்க, FC ஃபார்ம் வாங்குங்க, அதில் வந்து ஃபில் பண்ணுங்கள், பணம் கட்டுங்க. கட்டினோன்னே உங்களுக்கு வந்து பேசிக்காக வண்டி இண்டிகேட்டர்ஸ் இருக்கா, மிரர்ஸ் இருக்கா, பெயிண்ட் நல்லா இருக்கா, பொல்யூஷன் இருக்கா, அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக FC பாஸ் ஆகும். கண்டிப்பாக லீகலாக எந்த வண்டி ஓடுறா இருந்தாலும் FC அண்ட் இன்சூரன்ஸ் போட்டு ஓட்டுங்க. இந்த வண்டிக்கும் அதே மாதிரி தான் FC பண்ணியிருக்காங்க. கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் RX100 யூசர் ரிவ்யூ. இந்த வண்டியை பொறுத்த வரைக்குங்க ஆஃப் ரோட் ஆன் ரோடு எல்லாத்தையுமே பூந்து விளையாடலாம் இந்த வண்டியில். தாத்தா ஜென்ரேஷன்லேருந்து அப்பா ஜென்ரேஷன்லேருந்து எல்லாருமே இந்த வண்டியை வந்து அவ்வளோ க்ரேஸியாக லவ் பண்ணாங்க. அதனால் சேவ் 2 ஸ்ட்ரோக்ஸ் நிறைய வண்டிகள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து நிறைய வண்டிகள் ஸ்பாயில் ஆகிறத பார்க்குறோம். பராமரிப்பற்று இருக்குது. அந்த மாதிரி வண்டிகள்லாம் வாங்கி ரெடி பண்ணி ஸோ அந்த லெகசியை காப்பாற்றுங்க. See you in another vlog. Take care. Bye-bye. Please do subscribe to Madarasi Vlogs. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். See you. Bye-bye.